நான் கரெக்டா ஆங்கிள் வச்சேன். வெரியா வைட் ஆங்கிள்ல மேல தூக்கிட்டு போறேன். கிரிக்கெட் போய் வெடியுது. எஸ்டிஆர் என்ன அங்க பாத்துக்கிறான். ஐயோ எஸ்டிஆர் பீஸே போட்டான்டா. அவ்வளவுதான் முடிச்சு. எஸ்டிஆர் முடிக்கிறாங்க. நானி மாட்டிச்சு அங்க பாரு. சாப்பிடுங்க. இவனா ரைவல் எடுக்க போறான். எஸ்டிஆர் ரைவல் எடுக்க போறேன். வா நான் பாத்துக்கலாம். எஸ்டிஆர் வந்துட்டேன்டா. எங்க இருக்க எஸ்டிஆர்? இங்கதான் இருக்கு. ட்ரோல் என்னடா பொட்டியில இருந்து பேசுற? சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஐயோ யாரா அந்த நூபன்? ஐயோ இவன் விளையாடுற நூபண்டா, ஒரிஜினல் நூபண்டா எஸ்டிஆர். ஐயோ எஸ்டிஆர் கமெண்ட் கூப்பிட்டு அவரே அவரோட ஒரு கலாய்க்கிற அழிவு தேடிக்கிட்டாரு. என்னை கொண்டது யானை காவாக்குள்ள இருக்கிறாரோ ஆமா அன்னைக்கு முடிச்சவங்க கதை. அன்னையில இருந்து முடிஞ்சதுதான். யானை தண்ணி விட்டு எழுந்திருச்சு, அவன் இன்னும் ஏஞ்சிக்கல. ஆமா அதுவேடா உண்மை. அன்னைக்கு அவன் மனதெல்லாம் பாதிக்கப்பட்டான்டா. அன்னைக்கு அடிவாங்கப்பட்டார் எஸ்டிஆர். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கான். கேம் ஆடுறாரு, பட் ஆனா கலாச்சே இருக்க வேண்டியதா இருக்கு அவரு. எத்தனை பேர் இருக்காங்க இங்க ஈவென்ட்ல? டாமினேட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. எனக்கு அப்படியே தோணுது. எனக்கு 15 எடுத்துறோம்னு தான் தோணுது. 20 எடுத்து 20 15 எடுத்துறோம்னு நினைக்கிறேன். 20 எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமா அப்படியே எனக்கு தோணுது. போடி பாருங்க உள்ள படுத்துறானா. இல்ல சுத்தி ஒரு ஆட்டம் ப்ளே ஆட்டம் போட்டாங்கன்னா 20 கிலோ வந்துரும். எனக்கு எஸ்டிஆர் பாவம். நோபடி அண்டர்ஸ்டாண்ட் சிச்சுவேஷன். போயிடு வெளுத்து வாங்கிடுவேன். அடிச்சு பிரிச்சு விட்டுருவேன். நானே M2 ல வாங்குறேன். அவனுக்கு ஸ்ரீபுரம் M4 வாங்கி கொடுத்துட்டாரு, PC வாங்கி கொடுத்துட்டாரு, எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. ஏதாவது பேசிட்டு இருந்தா வச்சு வெளுத்து விட்டுரும். அப்புறமேட்டு எல்லாமே இருக்கு இப்ப அவங்க கிட்ட. எல்லாமே வச்சிருக்கோம். உண்மையாலுமே ஹைப்பர் சான் சூப்பரா வளர்றான். உண்மையாலுமே அவன் எடுத்த பொசிஷன் இப்போ தேவையில்லாம தூக்கிட்டு ஓடுறது எதுவுமே இல்ல. அவ்வளவு கரெக்டா வளர்றான். அவங்க எல்லாம் கில் அடிச்சது 0 கில். இப்ப அவன் தான் அதிக கில். ஆமா அவன் ஒரு டீமை பிடிச்சி நானி பண்ணிக்கிறான். இந்த டீம் என்ன கில் அடி அப்படின்றான். கொஞ்சம் வலுவா பிடிச்சி அடிச்சிடறான் அப்படிங்கிறீங்களா? ஆமா அடுத்த கில்லை நோக்கி. அதுவும் அவன் பாரு எக்ஸ்ட்ரீம் புஷ் தான். ஐயோ அத வடக்க போயிட்டு மாட்டிட்டான். அவன் கவர் கொடுத்துறான். ஹைப்பர் சான் தவறு. வேலையாகவில்லை. தின்னு ஓபி ஜின் ஜோனாதே வந்து விட்டார். M249 அங்க பாரு ரஸ் கார்டு வர பின்னாடி. MG3 எடுத்துட்டு அங்க பாரு ரஸ் கார்டு அந்த பக்கம். தம்பி 20 கில். அங்க பாரு டம் ஆவரேஜ் 20 கில். 1 HP 20 அவ்வளவுதான். மாட்டிட்டான். முடிச்சு. ஐயோ எஸ்கேப் தின்னு போய்டுவா. போதின்னு ஜோனா தின்னு காண. அவ்வளவுதான். 1 HP ல ட்ரோல் இறக்கி அடிச்சிட்டான். பரவாயில்லை 16 பேர் என்ன பண்றதே தெரியல. 16 இன்னும் 14 அடிக்கணும். 62 பேர் 15 இவனு இருக்கானுங்களே. ஜேபிடிஸ் இருக்கு. டிராகன் நாயர்கள், குழந்தைகள், கொடூர குழந்தைகள். கடைசில நண்பா டிராகா எல்லாத்தையும் குடுறா அப்படினு இருப்பாங்க. படுத்துட்டு நான் ஜாலியா படம் பார்த்துட்டு இருப்பானுங்களே. இவன் ஈஸ்வரன் நீச்சல் போட்டுக்கறான். அடிக்கறாங்கடா. ஏய் ஜாலியா ஆடிட்டு இருக்காங்கடா அப்படி. ஆமா இவங்க வேற ஒரு பக்கத்துல இருக்காங்க. انا ஜேபிடிஸ் உடைப்பான்ல. ஜேபிடிஸ் உடைச்சறானே. ஜேபிடிஸ் இறங்கி மேன் லாஸ் ஆவது பண்ணி விட்டுறானுங்கனா. ஆமா மேன் லாஸ் பண்ணி விட்டாலே முடிஞ்சு. SXBD இவனுங்க எங்க இருக்காங்களோ அங்க தான் போவானுங்க இவனுங்க. ரெனால்ட் அணிக்கும் SXBD யூசோஜி அணிக்கும் மத்த எந்த டீமாவது அதிக கில் வேற யாருமே இல்ல. இவனுங்க தான் ரைவல்ரி. அவனுங்க தான். ஐயோ தம்பி
சொல்லுங்க தம்பி ஜேபிடி ரைவல்ரி இல்லப்பா. என்னன்னா ஜேபிடி ரைவல்ரி இல்லப்பா டிபிடிஸ்க்கு. ஆமால ஐயோ நம்பர் 1 ஏசி அவனுக்கு இருந்து ஏசி இப்ப என்ன பங்கு இருந்து பேசிட்டு இருப்பான். அண்ணே நம்ம இங்க போவானா இல்ல அவனே சொல்லுவான். அவனே அண்ணே நம்ம அமைதியா இருப்போம். ஏசியா நம்பர் 1 அண்ணே போவாப்புல அங்க அடிப்பாப்புல ஒண்ணு அடிப்பாப்புல எல்லாம் நாக் அவுட் பண்ணுவாப்புல நம்ம அப்புறமேட்டு போய்க்குவோம் அப்படின்னுவா. பங்கு தரமான பிளான் போடுவான். ஆடை காட்டி விட்டுருவானா. ஆமா முதல்ல வானத்தில் பார்த்தா சாய் வந்துட்டு இருப்பான். பின்னாடிதான் இவன் வந்துட்டு ரொட்டோ வந்துட்டு இருப்பான். நூபன பிரஷர்லயே வச்சுக்கிறாங்க. பிரஷர் அந்த பவுலர் அப்படின்னு போல எங்க ஜோன் எடுக்கணும் ஒரே பொட்டகடா இருக்கே ஓப்பனா. ஐயோ இந்த மாதிரி ஜோனா இது எடுக்கலாம் இந்த பெட்ரோல் பங்க் எடுத்தா டிஃபெண்ட் பண்ண முடியும். வேற சார் பெரிய பில்டிங் எடுத்துக்கலாம். ஓகே ஆனா ஜோன் எங்க வலிக்கும்னே தெரியாதுனா இதுல பங்கஜி உங்களுக்கு வேற இன்னும் 16 யார் இந்த கோமாளி டீம்? யாரு எம்பிடிஸ் ஏன் கில் அடிக்க மாட்டேங்கறாங்க? பிளேஸ்மென்ட் டிராப்னு அடிச்சு பறக்க விடுறாங்க. அதுதான் பிளேஸ்மென்ட் டிராப்னு சொல்றாங்க. என்ன பாயிண்ட் போட்டுருப்பாங்க போல. நம்ம 43 பாயிண்ட் எடுத்துட்டோம் ப்ரோ வெற்றி. நம்ம தான் லீடிங்ல இருக்கோம் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. மேட்ச் முடிஞ்சு பிரைஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு ஒச்ச போட்டு வெளிய போடா. என்ன டிராஃபிக் தெரியாம விளையாண்டுக்கிட்டு அடுத்த ஃபைட் டிபிடிஎஸ் கிட்ட அடுத்த ஃபைட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ட்ரைவ் சண்டிய போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. யானை வேறயா போ முடிச்சு. எம்எஸ்எம் ப்ரோ அவன் போனது தெரியல போல அங்கேயே சுத்திட்டு இருக்காரு. நாலு கில்லா டிபிடிஎஸ் ஏய் அப்பா 4 பேரும் ஒருத்தனை வச்சு செய்யறானுங்கடா. ஐயோ அவுட் ஆஃப் ஜோன்ல தவறிட்டாங்களா? அதே டீம் எப்படி அடி வாங்குச்சோ அதே மாதிரி அடி வாங்குச்சு. இப்போ அதே டீம் தான் அந்த சாய் டிடிஎம் டீம் தான். போன எப்படி மேல அடி வாங்கலாம் அதே மாதிரி அடி வாங்கிட்டாங்க. இப்போ 2 கில் வேற எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு 19 வரும். டிபிடிஎஸ் நடச்சா அங்க பாரு ஹைப்பர்சன் போய் அழுத்திட்டு வரான். கில் வேணும்ல ப்ரோ? ஹைப்பர்சன் கில் வேணுமா ப்ரோ? சிங்கட்ரோல் ஆமா வேணும். அடிங்க அடிச்சுக்கிட்டே இருக்கு. அடிச்சிட்டே வந்துட்டேன். நாங்க பேர் மத்த 3 பேர் 4 கில்லு. ரஸ்கா 4 தின்னு 4 ஐபச்சன் 4 ஜோன் புடிச்சறாங்க நினைக்கிறேன். அவங்க சைடுல யாருமே இல்ல. அவங்க மட்டும் தான் ஜோன்க்குள்ள இருக்காங்க. ஜேபிடிஸ் மறுபடியும் அதே வீட்ல வந்து ஜோன் புடிச்சாங்கனா போன மேட்ச் டிபிடிஸ் அடிச்ச டீம்ல பாத்தாங்க. ஆனா இவங்களுக்கு இதுக்கு அப்புறம் தான் யமன்களே காத்துட்டு இருக்கானுங்க போல. இந்த மேட்ச் டிபிடிஸ் குத்தி ஒருவேளை அவங்கள்ட்ட ரைவல்ட்டி எடுத்தா எப்படி இருக்கும்? ரைவல் எடுக்கும். ரைவல்ட்டி எப்படி எடுப்பாங்க? போன மேட்ச் அடிச்சு கில் எடுத்தாங்கல்ல. ஃபைட் எடுக்க அவ்வளவுதான் ஒரு நாள் சரியான நாக்கு. 2 பேர் யானையில சுத்த விட்டு இவங்க இங்க இருந்து கவர் குத்து ஆடிட்டு இருக்கானுங்க. நான் வெறியா ரஷ் பண்றானுங்க. அவ்வளவுதான் பாரு நீ நான் சொல்ற நடக்கல. பின்னாடி இருந்து ஜேபிடிஎஸ் வேலைய பாக்குது. வேலைய பாக்குறாங்க. ஓட 8 கில். இந்த பக்கம் முடிஞ்சு 20 கில்லா. 23 கார்ல அவங்கள்ட்ட ஐயோ எப்படி ஜேபிடிஎஸ் வருது? ஜேபிடிஎஸ் ஓடனே வரானுங்க. ஆமா தொட்ட வந்துட்டான். அங்க ஒரு டேல் போடுறான். உடைக்கறான்டா டேய். உடைக்கறான்டா. மேல புடிச்சான்டா. உடைக்கறான்டா. அவன் இக்ஸான் மட்டும் கீழ விட்டாங்கடா. அங்க கீழ விட்டான். நினைக்கிறேன் இந்த வாட்டி வேலையாகாது. இல்ல உள்ள இருந்தா கஷ்டம் வெளிய இருந்தா ஈஸி. உள்ள இருந்தா கஷ்டம் வெளிய இருந்தா ஈஸி. ஆமா உள்ள இருந்தா மாட்டிப்பானுங்க. நேட போட்டே முடிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமா இப்ப அதான் தோணுது பாருங்க. டிபிடிஸ் அடிச்சாங்க. ரஸ்காட் நேட போட்டுருக்க அமெரிக்கான நேடா. கனெக்டாவல சுத்தி பங்க் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். தொட்டோ நாக்கு ஜேபிடிஸ் ஓடிக்கிறான். இந்த தடவை
ஜேபிடிஸ் உடைக்கிறாங்க ட்ரோல் ரெண்டு பேரும் மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க பங்கா ட்ரோல் அவள ரெண்டு நாக்கு ஒரே நேர்ல பங்கா ட்ரோல் பாங்கோட ஜேபிடிஸ் உடைக்கிறான் கொடூர கோலையில உடைக்கிறாங்க உடைச்சி எறியானுங்க பாங்கோ உடைச்சி எறிஞ்சானுங்க இஷான உடைச்சி எறிஞ்சிட்டானுங்க மெஜிஷியன் மட்டும் ஆகலாம் ஜேபிடிஸ் மொத்தமா உடைச்சி எறிஞ்சு கொளுத்தி விட்டானுங்க ஜேபிடிஸ் இஷான் மட்டும் தான் இருக்கான் குழந்தைகளா அது மயில குழந்தைகளா அப்படின்னு சொல்லி அடிச்சு ஓட்டச்சு எரிச்சு கொளுத்தி விட்டுட்டானுங்க ப்ரோ 27 கிலோ 12 ரஸ்கர் 4 தின்ன 5 ஹைப்பர் சேன் 6 கொடூர குழந்தைங்களா ஓடுங்க யாரு ஆமா இவனுக்கு இருக்க ஃபார்ம்ல வேலையாவது கரெக்ட்டா சொன்னா அவனுக்கு வந்தது பார்த்தே எனக்கு தெரியும் 28 பேர் இருக்கானுங்க இன்னும் ஐயோ 27 புது ரெக்கார்ட் உருவாக்குறாங்களா 40 கிலோ வரப்போதா புது ரெக்கார்ட் வந்து கொண்டு இருக்கிறதா ஜேபிடிஸ் உடைச்சி எரிஞ்சானுங்க ஐயோ சாகோ பாத்ரா ட்ரோல் ஸ்மோக் காட்டி கொடுத்துருச்சு எம்பிடிஸ்ல ஒரே ஒருத்தன் இருக்கான் எம்பிடிஸ்ல ஒரே ஒருத்தன் சாக்கோ ஓடுறான் ஓடிக்கிட்டு இருக்கான் சாக்கோ ஓடுறான் தோரத்தி அடிக்கிறாங்க சாக்கோவை தோரத்தி அடிச்சு பிடிக்கிறாங்க ஆர் யூ சீரியஸ் 28 கில்லு 28 கில்லு ஆவரேஜ் 20 கேடி பிளே ஜோன் வந்தானுங்க ஜோன் வேற இவனுக்கு கிட்ட தான் பின்னாடி யாருமே இல்ல முன்னாடி மட்டும் தான் கொஞ்சம் ஆமா பெரியான லூட் இருக்கு லூட் வேற இருக்கு அவ்வளவுதான் ஜோன் அவுட் ஹெவி லூட் வேற 29வது கில்ல அது கோடாலி போட்டே போவானுங்க ரெக்கார்ட் உடைக்கப்படுமா முடிக்கப்படுமா செருப்படி அடிக்கப்படுமா ஐயோ அங்க போய் லூட் வண்டி வச்சிருக்காங்கடா ஐயோ வண்டி வேற ஆப்படி சாப்பிட்டு போடு ரஸ்காரி 400 புல்லட் அவ்வளவுதான் இந்த இது மாதிரி அங்க பாரு இன்ச்சா மூவ் பண்றான் நம்ம ஹைப்பர்சான் இஸ் கோயிங் inch by inch அதான் நானா இந்த மாதிரி மேட்ச் தான் நல்லா இருக்கு அடுத்த மேட்ச் அடுத்த டிவி ஈவனுக்கு ஆடுவாங்க ஒவ்வொரு மேட்ச் ஆமா ஒவ்வொரு மேட்ச் பத்திங்க ஐயோ மரணம் ஏசோ நம்பர் 1 டாம தூக்கிட்டாங்க விபிடிஎஸ் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறது மரணம் அடைஞ்சு கொண்டே இருக்காங்க 28 கில்லு பொறுமை காப்பிடுறாங்க ரெக்கார்டு வேணா விண்டா பொறுமையா இருக்காங்க பொறுமையா இருக்காங்க அங்க பாரு ஈகோ ஹர்ட்ஸ் ஒரு இது கூட பண்ணல ரஸ்கார் மரணம் அடைந்தான் பின்னாடி இருந்து ஒருத்த வேலைய பார்த்துட்டு இருக்கான் ரஸ்கார் மரணம் அடைந்தான் ரஸ்கார் பேரே ஜெயிச்சறாங்கன்னு தோணுது 3 பேர் ஜெயிச்சாங்க ட்ரைவர்ஸ் டீம் இருக்கு அவ்வளவுதான் விவிடிஎஸ் முடிவடைந்தது ரைவல் டீம் உடைச்சி எரியப்பட்டது விவிடிஎஸ் பாக்குறவங்க உடைக்குது பாக்குறவங்க தூக்குது பார்த்தாவே அடிக்கிறானுங்க 29 ஐயோ ராகுல் எவனும் எவன்கிட்ட அடிக்க வரக்கூடாது போல புத்தனாப்புல தான் இருக்கணும் போல அடிக்க வந்து அடிச்சு போடுறீங்க ஐயோ ஒரு நாக்கு வெறியான நாக்கு 30வது கில்லா ஜோன் மறுபடியும் கிசா பண்ற உட்கார்ந்துட்டு இருக்கான் ஜாலியா கிசா மாமா படுத்துருக்கான் கிசாவெல்லாம் போட்டுருவாங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணி அடிக்கிறானுங்க ஆமா நேடுலாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கில் டெபிசிட் பண்றாங்கடா அவனுங்க ஆனா இருந்தாலும் பரவாயில்லை இவங்க லீட் வச்சிருவாங்க ஹைப்பர்சான் ஆள மாட்டமா போச்சு ஆளா வடது மாட்றாங்க டிபிடிஸ் உடைக்கறாங்களா எஃப்எல்டியா சொல்லிட்டு வெரி bloody 3 பேரு
bloody recent timesல வெறியா வளர்றாங்கடா. bloody வாங்கிடுடா. இல்ல சாரி 18 சாரி 30 நினைச்சேன். சாரி சார். ரோல் மற்றும் தின்னு. ஆமா. ரெண்டே பேர் தான் இருக்காங்க. அல்டிமேட் அலினாவே நாயகர் 2 பேர் இருக்காங்க. bloody-ல 3 பேர். லக்ஸா முடிறாங்க. வெறியா போட்டானா ட்ரோலுக்கு இப்ப கவர் ட்ரோல் நாக்க இருப்பான். வெரி. அவள பாத்ரா 30 கில் போடு. ட்ரம் கார்ட விட்டாங்கடா. தவறு பண்ணிட்டாங்கடா. ட்ரம் கார்ட விட்டாங்கடா. இல்லனா அடிச்சுவாங்கன்னு தோணுது எனக்கு. அவ்வளவுதான் வெறியானது. 2v2 அசால்ட்டா முடிப்பானுங்க. டிபிடஸ் ஒட்டச்சி எரியுது. bloody-ய ஒட்டச்சி எரியுறாங்க. bloody-ய ஒட்டைக்கிறதுக்காக போறாங்க. நேடு. இந்த டெம்பர் ஹெட் ஜோன். இந்த வாங்கிக்க. முதல் நேடு. நாக்கு. ஒரு இன்னொரு நம்பர் இப்படி கேமரா வைக்கிறப்போ. ரெண்டாவது அடுத்து வந்துச்சு. அடுத்து இன்னொன்னு கொண்டு வா. அங்க போறவே தேவையில்ல. கான்ஃபிடன்ஸ் எனக்கே தெரியும் அங்க வரப்போகுது அப்படின்னு. ஆவரேஜ் உடைச்சி 16 கில் அடிச்சிருக்கான் அளவா. ஜஸ்ட் 16 கில் கைஸ். ஒரு 4 ஸ்குவாட் மட்டும் கால்ல போட்டு மிதி மேய்ச்சிருக்கான். ஜஸ்ட் 4 ஸ்குவாட் மட்டும் தான் கைஸ். பெருசா வேற யாரும் அடிக்கல. 4 ஸ்குவாட் மட்டும் போட்டு அடிச்சான். வேற ஒண்ணும் இல்ல. அதுல ஒரு ஜேபிடி சொன்னு, அப்புறம் இந்த வீட்டை சொன்னு, எஸ்ஆர் வீட்டை சொன்னு, அப்புறம் இந்த மாதிரி சில பல வீட்டை போட்டு கால்ல போட்டு ரெண்டு மிதி மிதிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க கைஸ். வேற ஒண்ணும் இல்ல. 16 கில் நம்ம ட்ரோலு. தின்னு ஒரு 6 கில் 22. ஹைப்பர்சன் ஒரு 7 கில் 29. ரஸ்கார் ஒரு 5 கில் 34. 34 நோக்கி டிவிட சென்றது. வேற ஒண்ணும் இல்ல கைஸ். ஜஸ்ட் நோ ஒர்க் ஒன்லி அப்படின்னு போட்டாங்க. புரிய அடிக்கிறதுக்கு யாரா இருக்காங்க?